ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என் நாம மகிமைக்கென்று உருவாக்கி படைத்து என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு இந்த உலகத்திலே வேண்டிய அனைத்தையும் படைத்து உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மை படைத்தது தேவனுக்காகவே உருவாக்கினார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் தேவனை ஸ்தோத்தரிப்போம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மரணமடைந்தவர்கள், ஆவியிலே மரித்து போனவர்கள் தேவனை துதிக்க முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற நாம் தேவனை துதிப்பதற்காகவே நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்மை தேவன் படைத்தது அவருக்காக. நமக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதனால நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகம புஸ்தகத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று தானியேல் ஜெபிக்கிறான். தேசத்துக்காக நாமும் கூட அவ்வாறு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் நிமித்தம் நாம் குடியிருக்கிற தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். நம் நிமித்தம் நம்ம இருக்கிற இடம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களை உண்டாக்கினவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுடைய நாமத்தை பரலோகத்திலே எழுதி வைத்திருக்கிறவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்ல வரே. உம்முடைய துதியை சொல்லி வர, உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.